بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள என் இஸ்லாமிய சொந்தங்களே, இறைவனின் மாபெரும் கிருபையால் மஸ்ஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக நாம் தினந்தோறும் ஒரு செய்தியை உங்களுக்கு வழங்கி வரோம்ல, அதில் இந்த பிரார்த்தனை குறித்து நம்ம பேசி வரோம். இந்த பிரார்த்தனை ஒரு வணக்கம். அதனால இறைவன்கிட்ட மாத்திரம்தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும், வேற யார்கிட்டையும் பிரார்த்தனைக்க நமக்கு அனுமதி இல்லை. நம்ம பார்த்தோம். அதுல சில ஒழுங்குமுறைகளையும் நபிகள் நாயகம் அல்லாஹும் நமக்கு கற்றுத்தர்றான். அப்ப நம்ம ஒரு பிரார்த்தனை செய்யறோம், நம்ம கோரிக்கைக்காக, நம்ம தேவைக்காக இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்யறோம்ல. அப்ப எப்படி செய்யணும்னு கேட்டீங்கன்னா, வலியுறுத்தி கேட்கணும். இப்ப ஒரு மனிதன் நம்ம தேவைக்கு போறோம், தேவைக்கு சர்வ வல்லமை மிக்க இறைவன்கிட்ட போய் கேட்க போறோம். நீ தந்தாத்தா தராட்டி போ அப்படின்னு நம்ம கேட்க கூடாதுங்க. அல்லாஹ் நபிகள் நாயகம் சொல்றாங்க, நீங்க பிரார்த்தித்தால் வலியுறுத்தி கேளுங்க. ஏன் வலியுறுத்தி நீங்க கேளுங்கன்னா, நீங்க யார்கிட்ட கேட்குறீங்கன்னா அல்லாஹ்கிட்ட கேட்குறீங்க. அல்லாஹ் தரணும் தர வேண்டாம் என்பது தீர்மானிப்பது இறைவனின் கையில் இருக்குது. அவனை நிர்பந்திக்கிறவங்க யாருமே இல்லை. இறைவன் இறைவனை யாரும் நிர்பந்திக்க முடியாது. அதனால நீங்க பிரார்த்தனை செய்வதா இருந்தால் அதை மிகவும் வலியுறுத்தி கேளுங்க. தந்தே தீர வேண்டும் யா அல்லாஹ் என்று கேளுங்க என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்ப நம்ம பிரார்த்தனை செய்யும் போது இதை கடைபிடிக்கணும். எனக்கு தந்தா தராட்டி போ அப்படி ஏனோ தானே என்று கேட்காம, இறைவனே எனக்கு இது தேவையா இருக்குது, இதை தந்தே தீர வேண்டும் என்று இறைவனிடம் உரிமையா நீங்க கேட்கணும். வேற யார்கிட்டையும் இப்படி கேட்க முடியாது. அது போக நபிகள் நாயகம் சொல்றாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்க இறைவன். அப்ப எப்படி கேட்கணும்? ஒரு ஆள்கிட்ட நம்ம கோரிக்கையை போய் வைக்க போறோம், ஒரு அதிகாரிகிட்டையோ ஒரு அமைச்சர்கிட்டையோ நம்ம கோரிக்கையை வைக்க போறோம். நம்ம போய் அங்க நின்று சத்தம் போட்டா கேட்போம், குடுத்தா கூட இப்ப கொடு அப்படின்னு கேட்க மாட்டோம். எப்படி கேட்போம்? அவர்கிட்ட போய் அவர் அருகில் உட்கார்ந்து பணிவோடு ரகசியமா தான் கேட்போம். அது மாதிரிதான் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்னா, உங்கள் இறைவனுடன் பணிவுடனும் ரகசியமாகவும் பிரார்த்தனை செய்யுங்கள், அவன் வரம்பு மீறுவதை நேசிக்க மாட்டான். ஆக இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம ரொம்ப அல்லாஹ்ட்ட கேட்கும் போது ரொம்ப ரகசியமா, யாருக்கும் தெரியாம, நமக்கும் இறைவனுக்கு மாத்திரம் கேட்கக்கூடிய அடைவுல நம்ம பிரார்த்தனை செய்யணும். சும்மா மைக்க போட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு அவரு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும். எல்லாருக்கும் ஒரு தேவை பாவம் மன்னிப்பு மட்டும் தான் இருக்க முடியும். அதையும் நபிகள் நாயகம் அவங்க ரகசியமா தான் கேட்க சொல்லியிருக்காங்க. இதை விட்டு போட்டு மைக்கு போட்டு கத்த விடுறதெல்லாம் இஸ்லாமிய நடைமுறை ஆகாது. அப்ப பிரார்த்தித்தா ரகசியமா பிரார்க்கணும். அப்புறமே நபிகள் அல்லாஹ் சொல்றான், அவசரப்படக்கூடாது. அப்ப ஒரு மனிதன் அவசரமும் படக்கூடாது. பிரார்த்திக்கும் போது பிரார்த்தனை நிறைவேறுமா என்ற அவசரம் ஒன்னாடா நம்ம கேட்டுக்கிட்டு கொண்டே இருக்கிறோம், நம்ம அல்லாஹ் நமக்கு தரமாட்டான் அப்படின்னு அவசரப்படாம கேட்டுக்கொண்டே கிடைக்கும் வரை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன் என்று கேட்டால், நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்ம பிரார்த்தனை 3 விதமா ரபுல் செய்யப்படுது. ஒண்ணு கேட்டது கிடைக்கும், இல்லாட்டி கேட்டதை விட ஒரு முசீபத்து நீங்கும், இல்லாட்டி மறுமையில் நல்லா தருவான்னு சொல்றோம்ல. ஆக நம்ம கேட்கும் போது அவசரப்படாம நிதானமா கேட்கணும். அது போக பாவமானதையும் கேட்கக்கூடாது. நம்ம எனக்கு லாட்ரி சீட்ல 1 கோடி ரூபா விழுகணும், லாட்ரி சீட்டு வாங்கி வச்சுக்கிட்டு லாட்ரி சீட்டு 1 கோடி ரூபா விழுகணும் என்று நம்ம கேட்க முடியுமா? இல்லாட்டி நம்ம வட்டிக்கு விட்டு போட்டு ஒரு ஆள் வட்டி தராம இருக்காரு, அவர்கிட்ட வட்டி தர மாட்டான், அவன்கிட்ட வட்டி வாங்கி கொடுக்கறதுக்கு அவரோட மனசு லேசாக்கு அப்படின்னு நம்ம கேட்க முடியுமா? ஏன்னா வட்டி லாட்ரி எல்லாம் பாவமாக்கிருக்கான் அல்லாஹ். அது நபிகள் நாயகம் சொல்றாங்க, நீங்க நீங்கள் பிரார்த்தித்தால் அது மாதிரி உறவை முறிக்க கூடாது. உறவை முறிக்கிறதுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடாது. உறவை பேணி வாழ வேண்டும் என்பது இஸ்லாமிய சட்டம், இஸ்லாமிய அல்லாஹ் வலியுறுத்திய ஒரு செயல். இந்த உறவை முறிக்கிறவனோ நானே அப்படின்னு நம்ம மனதில் நினைச்சிட்டு உறவை முறிக்கிறதுக்கு நம்ம பிரார்த்தனை செய்யக்கூடாது. இதுதான் அல்லாஹ் நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒரு அடியான் பாவமானதையோ அல்லது உறவை துண்டிப்பதையோ வேண்டி பிரார்த்திக்காத வரையிலும், அவசரப்படாத வரையிலும் அவன் பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படாது. அல்லாஹ் தூதர்கிட்ட யாரெல்லாம் அவசரப்படுதுன்னா என்ன என்று கேட்கும் போது அவர் என் பிரார்த்தனை ஏற்கப்படவில்லையே என்று சளிப்படுகிறான்ல, அதுதான் அவசரப்படுறது. இப்ப நம்ம ஒரு பிரார்த்தனை கேட்கிறோம், பிரார்த்தனை ஏற்கப்படவே இல்லை என்று நம்ம சலிச்சு அடையக்கூடாது. கண்டிப்பா இறைவன் நாடும் நேரத்தில், தக்க தருணத்தில் இறைவன் பிரார்த்தனையை அங்கீகரித்தே தீர்வான் என்ற மன உறுதியோடு பிரார்த்தனை செய்யணும். பாவமான காரியங்களுக்கு பிரார்த்தனை செய்யக்கூடாது. அதுபோக ரகசியமா பிரார்த்தனை செய்யணும், வலியுறுத்தி பிரார்த்தனை செய்யணும். இதுதான் பிரார்த்தனையின் சில ஒழுங்குகளாக இருக்கிறது. ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை மனதில் நிறுத்தி கொண்டு நம் பிரார்த்திக்கும் போது
இறைவனிடம் பிரார்த்திக்கிறோம். அது தொழுகை போல் ஒரு வணக்கம், ஜக்காத்து போல் ஒரு வணக்கம் என்று மனதில் ஆழமாக நிறுத்திக் கொண்டு பிரார்த்தித்து இந்த உலகத்தில் நம் தேவை நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக ஆக வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.